ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ஃப்ரம் ஃபினான்ஸ், லா, ஹெச்ஆர், ஆப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஒன் இஸ் இந்தியன் கோர்சஸ், ஒன் இஸ் இன்டர்நேஷனல் கோர்சஸாக பார்க்கலாம். இந்தியன் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா சிஏ, சிஎஸ் அண்ட் சிஎம்ஏன்னு. இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா சார், ஒரு கம்பெனி இவ்வளோ சைஸ் இருந்துச்சுன்னா 5 கோடி 10 கோடி இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கம்பல்சரி அப்பாயிண்ட் சார்ட் அக்கௌண்டன்ட், யூ ஹேவ் டு கம்பல்சரி அப்பாயிண்ட் கம்பெனி செக்ரட்டரி. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கம்பல்சரி அப்பாயிண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஜாப் இஸ் அஷ்யூர்ட் சார் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஏசிசிஏ யூகேவாக இருக்கட்டும், இல்லை சிஎம்ஏ யூஎஸ்ஸாக இருக்கட்டும், நீங்கள் இன்டர்வியூட ஆரம்பத்தில் சொன்னீங்க இங்கே படித்தா டைரெக்டாக அங்கே வேலை கிடைக்காதுன்னு. கரெக்ட். இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு ஏன் நம்ம பசங்க இங்கே படிக்கணும்? எதனால் ஏசிசிஏவும் சிஎம்ஏவும் இங்கே படிக்கணும்? இப்போ நம்ம ஆக்ஷன் போகும்போது நம்ம தலை தோனி வந்து கொஞ்சம் எஃப்டிஆர் ப்ரைஸில் வருவார், ரைட்? அதுக்குன்னு எல்லாரும் தலை தோனி மாதிரியே நம்ம எடுத்துனோம்னா ப்ரைஸ் வந்து அதிகமாயிரும். பட்ஜெட் ஃபார் த ஃபினான்ஸ் டீம் வில் பிகம் வெரி. அறிவு ப்ரோ 1 அப்படிங்கிறது வந்து பயங்கரமான டாக்காக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். என்ன விஷயத்தை வித்தியாசமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இந்தியன் கோர்சஸ் வந்து இந்தியாவில் வேலை செய்கிறது, இன்டர்நேஷனல் கோர்சஸ் இன்டர்நேஷனல் வேலை சார். அது ஆக்சுவலி அது ஸ்மால் கரெக்ஷன் சார். அது எப்படி வந்து ஆன் சைட் போவாங்க ஐடி பசங்க, அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பட் யூ ஹேவ் டு ஒர்க் இன் இந்தியன் கம்பெனி ஃபார் சம் இயர்ஸ் இன் பிக் எம்என்சி கம்பெனிஸில். அவங்க பிரான்ச் வச்சுருப்பாங்க மல்டி கண்ட்ரிஸ், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஆன் சைட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. திஸ் வே எஸ் யூ கேன் கோ அப்ராட். இந்த கோர்ஸ் பண்ணாவே அவங்க ஜாப் கிடைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி நம்பக்கூடாது. யாராவது சொன்னாங்கன்னா ப்ளீஸ் ஸ்டே அவே இஸ் வாட் ஐ வுட் சே. ஃபினான்ஷியல் லைனில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 20 லட்சம் பேருக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அதுக்கான குவாலிஃபைடு பீப்புள் இன்னும் வரல. நிறைய பேர் நம்பிக்கையாக அதை எடுக்கலான்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? கரெக்ட் சார். அஃபோர்டபிலிட்டி இருக்கணும் சார். ஏசிசிஏ பண்ணும்போது ஒரு பேப்பரும் அவங்க சார்ஜ் பண்ணுறது பவுண்ட்ஸில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. 17,000 22,000 ஒரு பேப்பரும் காஸ்ட் ஆகும். அண்ட் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அது மறுபடியும் பே பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி அஃபேர். We all started that journey. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அட் ஸ்கேல் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 பிரான்ச்சஸ் இருக்குது. எவ்ரி இயர் we train around 8 to 10,000 students sir. We touch upon that. Close to 75,000 to 1 lakh people நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. More than that. வணக்கம். இன்னைக்கு வந்து அறிவு ப்ரோ அகாடமியினுடைய கோ-ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் எங்க எனர்ஜெட்டிக்கான பர்சன் மிஸ்டர் கிறிஸ்டோஃபர் கௌதம் அவர்களை சந்திக்க போகிறேன். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஆல் குட். நான் வந்து ஒரு அறிவு ப்ரோ அகாடமி ஒரு 10 years ஆச்சு ஆரம்பிச்சு 2015 ஸ்டார்ட் பண்ணது. எப்படியும் வந்து பயங்கரமான ஒரு ஆளாக வருவார்னு பார்த்தா இப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு. எப்படி இருக்கீங்க? குட் சார். தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட் பை த வே. இல்லை எனக்கு உண்மையிலேயே ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. நான் ஒரு வேறு மாதிரி ஒரு இமேஜினேஷனில் வந்தேன். அப்புறம் உங்கள் பேஜ் போய் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல. வேறு ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டிருக்கீங்களா, யாருன்னு எனக்கு தெரியல. வேறு யார் அந்த கிறிஸ்டோஃபர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். எப்படி இந்த அறிவு ப்ரோ அகாடமி அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு, எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் பெங்களூரில், கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில். ஸோ என் ப்ரொஃபஸர் வந்து அர்ஜுனன், அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் திஸ் அகாடமி. அண்ட் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு. நான் சிஎஸ் ஏசிசிஏ பண்ணும் போது தென் I became a qualified CS and ACCA at age of 21. அப்புறமா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என் ஆர்டிகல்ஷிப் couple of years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அப்புறமா இந்த இம்பேக்ட் நம்ம வந்து என் லைஃப்பில் எனக்கு தெரியும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ன இம்பேக்ட் ஆச்சுன்னா. அப்புறமா அவர் கூப்பிட்டார் ஒன் டே. ஓகே, வை டோன்ட் வி ஸ்டார்ட் சம்திங் லைக் திஸ் இன் அ பிக் ஸ்கேல்னு சொன்னார். ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு என் ப்ரொஃபஸரோடு சேர்ந்து அண்ட் இஸ் couple of his friends. ஸோ we are a team of 5 இப்போ. ஸோ we all started that journey. அந்த ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அட் ஸ்கேல் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த விஷன் வச்சு தான் ஸ்டார்ட். 5 பேர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 பிரான்ச்சஸ் இருக்குது. வெரி குட். அண்ட் ஓவர் 10 yearsல we have grown, seen lot of success stories, right? Celebrating student success for the last 10 years, right? இப்போ பார்த்தீங்கன்னா on an average every year we train around 8 to 10,000 students sir. We touch upon that. Close to 75,000 to 1 lakh people நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. More than that sir. More than that. இப்போ 12th முடிச்சுட்டு வர பசங்களுக்கு பொதுவாக ஒரு குழப்பம் இருக்கும். அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறது, பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கன்ஃபியூஷனுக்கு நடுவில் ஒரு பசங்க இதுதான் என்னோடய ஃப்யூச்சர் அப்படின்னு சூஸ் பண்ணுறது எதை வச்சு சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில்? நம்ம வாழ்க்கை வந்து எப்படி போகுதுன்னு டிஃபைன்டாக யாரும் சொல்ல முடியாது. என் வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ சம் ஒன் கைடட் மீ அட் தட் ஏஜ். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பண்ணுறது ஸ்டூடெண்ட் கையில் தான். ஸோ நான் ஐ டுக் இட் ஆஸ் அ சேலஞ்ச். ஓகே 3 வருஷம் கண்ணாமுன்னா படிக்கணும். நான் அப்படி படித்தேன். ஸோ ஐ ஃபினிஷ்ட் ஆல் தீஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். 3த்தையும் ஒரு சைமல்டேனியஸாக பண்ணி முடித்தேன். ஓகே. அப்புறமா நான் புக்ஸ் டீச்சிங்காக நான் புக்ஸ் ஓப்பன் பண்ணி படிப்பேன் தவிர
what to say கோர்ஸ்க்காக I didn't want to study. Put that vision in my mind. And நான் அதை ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு படித்தேன். ஸோ அப்படி தான் நான் வந்து இது சூஸ் பண்ணேன். வித் ரிகார்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் திங் ஐ கேன் சே இஸ் ரிசர்ச் பண்ணோம் அவங்க. ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் தேர். இட் இஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் ஐ மைண்ட் செட் டு யூனோ சர்ச் அண்ட் கெட் தட் இன்ஃபர்மேஷன். ஆனால் ஆஸ் அ காமர்ஸ் ஸ்டடீஸ்னு வரப்போ பசங்களுக்கு இப்போ வரைக்கும் காமர்ஸ் ஸ்டடீஸில் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் சிஏ தான். மெஜாரிட்டி ஆஃப் த மெஜாரிட்டி கரெக்ட். இப்போ இந்த ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு வெளியில் வரப்போ அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஏன்னா இது நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி சர்ச் பண்ண எல்லாம் கிடச்சிரும்னு, ஆனால் இன்னுமே அதுக்கு வாய்ப்பில்லாத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட் சே நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ஃப்ரம் ஃபினான்ஸ், லா, ஹெச்ஆர், வாட் சே ஆப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் பேசுகிறது நான் எக்ஸ்பர்டைஸ் ஆனது லா அண்ட் ஃபினான்ஸ் தான் சார். ஃபினான்ஸ் அண்ட் லாவில் வேலை செய்யணும்னா தேர் சம்திங் கால் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 2 சைடாக பிரிக்கலாம். ஒன் இஸ் இந்தியன் கோர்சஸ், ஒன் இஸ் இன்டர்நேஷ்னல் கோர்சஸாக பார்க்கலாம். இந்தியன் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா சிஏ, சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரின்னு ஒன்று, அண்ட் சிஎம்ஏன்னு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இந்தியன் கோர்சஸ். இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா சார், இது வந்து லீகலி லா பாஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒரு கம்பெனி இவ்வளோ சைஸ் இருந்துச்சுன்னா 5 கோடி 10 கோடி இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கம்பல்சரி அப்பாயிண்ட் சார்ட் அக்கௌண்டன்ட், யூ ஹேவ் டு கம்பல்சரி அப்பாயிண்ட் கம்பெனி செக்ரட்டரி. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கம்பல்சரி அப்பாயிண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஜாப் இஸ் அஷ்யூர்ட் சார் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணால், ரைட்? கேரண்டீட் அண்ட் பே பேக்கேஜஸ் ஆர் வெரி லுக்ரேட்டிவ். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து எஸ் யூ வில் ஸ்டார்ட் இன் ரேஞ்ச் அண்ட் க்ரோத் வந்து அமேசிங்காக இருக்கும். இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் வெரைட்டி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோர்சஸ். ஆனால் நம்ம நாடு மாதிரி வெல்யூரில் வந்து வேறு இன்டர்நேஷ்னலில் சிலபஸ் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து 11th 12th சொல்கிறோம்ல, அவங்களுக்கு வேறு கரிக்குலம் இருக்குது. ஸோ அவங்க கரிக்குலம் நம்மளுக்கு வரும்போது நார்மலி அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா யூஜி முடிச்சுட்டு அந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் ஆர் லிமிட்டட் பிஃபோர் அண்டர் கிராஜுவேஷன். ACCA ஆர் CMA USAன்னு சொல்லலாம். இந்த 2 கோர்சஸ் ஆஃப்டர் 12th பண்ணலாம். மிச்சம் CFA இருக்குது, CPA USA இருக்குது, EA இருக்குது. அதெல்லாம் நார்மலி வி ரெக்கமெண்ட் ஆஃப்டர் கிராஜுவேஷன். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே அவன் 3rd இயரில் தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டரே பண்ண முடியும். அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சுருக்கான். அந்த மாதிரி தான் கோர்சஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் அ ஓஷன் சார். ஈச் கோர்ஸ் இட்ஸ் அ ஓஷன். நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், இமிடியேட்டாக அவங்க கிட்ட சொல்லுவேன், கேட்பேன், ஒரு கேள்வி கேட்பேன். கவுன்சிலிங் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட வேலை செய்வீங்களான்னு நான் கேட்பேன். இமிடியேட்டாக இல்லை சார் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. கேலிபர் சொல்ல ஒன்றுமே சொல்ல, அவன் சச்சினாவும் இருக்கலாம், விராட் கோலியாகவும் இருக்கலாம், அவங்க 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. நான் ஒன்றுமே சொல்ல, நீ இமிடியேட்டாக டிசைட் பண்ணிவிட்டேன் நான் வேலை செய்ய மாட்டேன்னு. ஏன்னு கேட்டேன். இல்லை சார் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி தான் ஒரு காமர்ஸ் ஃபீல்டில் வந்துட்டா, ஒரு ஃபினான்ஸ் ஃபீல்டில் வந்துட்டா, ரைட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் குவாலிஃபிகேஷன். CS இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிட்டா ஒரு அண்டர் கிராடோட ஒரு யார் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு ஒரு கம்பெனி டிசைட் பண்ணுச்சுன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸை தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் பி அன் எட்ஜ் ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் and always a demand for that. So it is ஒரு ப்ரொமோஷன், ஒரு மேனேஜர் போகணுன்னா ஃபினான்ஸில் நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணால் தான் ப்ரொமோஷனே எடுக்க முடியும். கம்பெனி பாலிசி அப்படி தான். அப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th முடிச்சுட்டு போகிறவங்க ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீ எந்த இடத்துல நீ பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறியோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்தியாவுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறியா, இல்லை அப்ராட் போகணும்னு நினைக்கிறியா, அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கேட்டிங்களா சார், இந்தியன் கோர்சஸ் வந்து இந்தியாவில் வேலை செய்கிறது, இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் இன்டர்நேஷ்னலில் வேலை செய்யும் சார். அது ஆக்சுவலி அது ஸ்மால் கரெக்ஷன் சார். அது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. பசங்க வந்து ஓகே இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் பண்ணால் இன்டர்நேஷ்னல் டேரெக்டாக போயிடலாமா, அது ஆகாது சார். ஏன் சிம்பிள் ரீசன்னா எல்லா கண்ட்ரிக்கும் வீசான்னு ஒன்று இருக்குது, ஒர்க் வீசான்னு. இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவன் ப்ரொவைட் பண்ணுறான். ஆனால் இது பண்ணால் அவனுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ராடில் கிடைக்கும்னு அது உடனே கிடைக்கும் இல்லை, டெஃபினட்டாக கிடைக்காது. ஏன்னா அவங்க நாட்டு ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அங்கே படிச்சுட்டு இருப்பாங்க சார். நம்ம நாட்டு ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கணும் தானே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆசைப்படும். அதே மாதிரி தான் அவங்க நாட்டும் ஆசைப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும் போது அங்கே டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, ஒரு டிமாண்ட் வந்து இருந்துச்சு, சப்ளை இல்லை, அப்போ வந்து மேபி எடுத்துகிட்டு போகலாம். த பெஸ்ட் வே எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறாங்க, அப்ராடில் தான் வேலை செய்கிறாங்க. எப்படி வேலை செய்வாங்கன்னா இங்கே இந்தியன் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு, ஒரு பிக் MNCயில் வேலை செஞ்சுட்டு எப்படி வந்து ஆன் சைட் போவாங்க ஐடி பசங்க, அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பட் யூ ஹவ் டு ஒர்க் இன் இந்தியன் கம்பெனி ஃபார் சம் இயர்ஸ் இன் பிக் MNC கம்பெனிஸில். அவங்க பிரான்ச் வச்சுருப்பாங்க மல்டி கண்ட்ரிஸ், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஆன் சைட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. திஸ் வே எஸ் யூ கேன் கோ அப்ராட். இந்த கோர்ஸ் பண்ணாவே அவங்க ஜாப் கிடைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி நம்பக்கூடாது. யாராவது சொன்னாங்கன்னா ப்ளீஸ் ஸ்டே அவே இஸ் வாட் ஐ வுட் சே. இப்போ நான் CS முடிக்கிறேன், எனக்கு வந்து இங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து அப்ராடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது
குவாலிஃபிகேஷன் நம்மகிட்ட இருக்காதுல்ல. கரெக்டாக. அப்போ எப்படி நான் தகுதியுடையனா அதுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கணுமா? இந்தியன் கோர்சஸ் சிஎஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஏ சிஎஸ் ஆர் சிஎம்ஏ சர்டன் கண்ட்ரீஸில் ரெகனைஸ்ட் கொடுத்துட்றான். இப்போ துபாய் பார்த்தீங்கன்னா சிஏ இஸ் அலவுட் டு சைன் த பேலன்ஸ் ஷீட். ஆனால் வேறு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்ஸேஷன் நம்ம லா இருக்குல்ல, எல்லாமே மாறும்ல, மாறும் அந்த ஊருக்கு. ஆனால் அக்கௌண்டிங் ஆர் வாட் இஸ் ஏ பேசிக் காஸ்டிங், மேனேஜ்மெண்ட் டிசிஷன், ஸ்ட்ராட்டஜிக் அதெல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பாடிஸ்லாம் எம்ஓயூ வச்சுருப்பாங்க சார். ஓகே. இப்போ சிஏ பண்ணிங்கன்னா இங்கிலாண்டில் வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பான் அவன் ஊருக்கு சிஏ. ஸோ அந்த மாதிரி டைப் வச்சுருப்பாங்க எம்ஓயூ சைனப்ஸ். ஸோ நம்ம அதை பார்த்து ஒன்லி சர்டன் பேப்பர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். நாட் ஆல் த பேப்பர்ஸ் நீட் டு பி ரிட்டன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ACCA வந்து யூகே பாடி அது, ரைட்? இப்போ இந்தியன் சிஏ வந்து 9 பேப்பர் எக்ஸம்ஷன் கிடைக்கும் அவனுக்கு. அவுட் ஆஃப் 13 பேப்பர்ஸ் 9 பேப்பர் எக்ஸம்ஷன் கிடைக்கும். மீதி 4 பேப்பர் அங்கே கிளியர் பண்ணால் போதும். இப்போ 11th 12th படிக்கிற பசங்களுக்கு ஜென்ரலாக வந்து சயின்ஸ் குரூப் இல்லைனா காமர்ஸ் குரூப் எடுக்க போகிறாங்க. காமர்ஸ் குரூப் எடுக்கிற பசங்களுக்கு இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்தது. ஆனால் எந்த சூழலும் சரியாக இல்லாமல் எனக்கு சயின்ஸ் குரூப் வேண்டான்னு பயந்துட்டு காமர்ஸ் குரூப் ஒரு பையன் எடுப்பான். கரெக்ட். அந்த மாதிரி பசங்களுக்கு அவங்க பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சார்? சார் ஏதோ பண்ணாலும் ப்ராப்பர் எஃபர்ட்ஸ் போடணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ எனி கோர்ஸ் எடுத்துக்கோ, அதில் நீ ப்ராப்பராக எஃபர்ட்ஸ் போடலைன்னா ஆகாது. அதுதான் உண்மை. இப்போ நார்மலி எப்படி நம்ம கரிக்குலம் இருக்குன்னா, நார்மலி 11th 12th மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. கரிக்குலம் வந்து ஈஸியாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சேம் திங் டு காலேஜ். பிகாம் ஜாயின் பண்ணாவே போதும், அன்லெஸ் யூ ஆர் கோயிங் ரியலி பேட், நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க, ரைட்? ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும், ரைட், நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டால் தான் சார் கிளியர், இல்லைனா கிளியர் ஆக மாட்டீங்க. அண்ட் ஒன் மோர் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸஸை பற்றி. நீங்கள் எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணாதான் நீங்கள் வந்து அந்த ஃபுல் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணணுன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். பாதி கம்ப்ளீட் பண்ணால் அது பெனிஃபிட் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும், எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்கள் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தாலும் நீங்கள் எல்லா லெவலையும் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு பெனிஃபிட்டே. அதுக்கு எஃபர்ட்ஸ் தான் சார், தேர் இஸ் நத்திங் எல்ஸ். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ரொம்ப அறிவாரியாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை சார். படிக்கணும், ஆன் டைம் படிக்கணும். இன்னாஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது சார். ஒரு காலத்தில் புக்ஸ் நீங்கள் சொன்ன அந்த ரிசோர்ஸஸே இருக்காத மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாத்தையும் சிஏ அவன் படிக்கணும்னா, ஒரு இந்தியன் கோர்சஸ்லாம் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, less than 30,000 சார், அவ்வளோதான் ஆகும், ரைட்? ஃபர்ஸ்ட் 2 லெவல்ஸ்க்கு. அப்புறமா ஆர்டிகல்ஷிப்பில் போய் சேர்ந்துருவான் பையன். ஆர்டிகல்ஷிப்பில் போனால் அவன் இல் ஸ்டார்ட் ஏர்னிங் அண்ட் இல் கெட் கோச்சிங். எல்லாத்தையும் இந்தியன் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கோர்சஸ் அஃபோர்டபிலிட்டி இஸ் லெஸ் சார். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, யாருக்குமே ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லாமல் பண்ணுறது, இன்டர்நேஷனல் கோர்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஐ வுட் ரெக்கமெண்ட் அவாய்ட். ஏன்னா இதை முடிச்சுட்டு கூட அதை பண்ணிக்கிட்டுமே, எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகும். கரெக்ட், தட் இஸ் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட். ஏன்னா கேள்வி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், கொஞ்சம் ஹை எண்டில் இருக்கும். அண்ட் வாட் இஸ் அது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் தான் ஆன்சரே டைப் பண்ணணும். நம்ம வந்து புக் அண்ட் பேப்பரில் படிச்சுட்டு சடனாக அங்கே போகும்போது ஹியூஜ் சேஞ்சாக இருக்கும். ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் இந்தியன் கோர்சஸ் எடுத்துக்கலாம். இந்தியன் கோர்சஸ் எடுத்துட்டு அண்ட் ஓவர் 4 years தான் இது வந்து நீங்கள் பண்ணணும். இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 yearsலேயே நீங்கள் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் ஆர் சிஏ இன்டர், அதேமாதிரி சிஎஸ்இடி, சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன், சிஎம்ஏ இன்டர்னு இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் 2 yearsலேயே முடிச்சிடலாம் வித் கோச்சிங் எல்லாத்தையும் சேர்த்து, ரைட்? இல் நாட் கிராஸ் மோர் தென் 1.5. இது வில் நாட் கிராஸ் மோர் தென் 1.5. ஸோ அது ஈஸியாக முடிச்சிடலாம். அதுதான் வந்து அவங்களோட பெனிஃபிட். அது முடிச்சிட்டாங்கன்னா அவங்க எக்ஸ்போஷர் செம்மையாக ஏறும் சார். இப்போ வந்து சிஎஸ், சிஏ, சிஎம்ஏ, ACCA எல்லாமே காமர்ஸ் ஸ்டடீஸ்குள்ளே தான் இருக்குது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? குட் கொஸ்டின் சார். இது நான் வந்து நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது இந்த கேள்வி கேட்பேன் சார், வாட் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ் சார்ன்னு கேட்பான். நான் இது ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், காமர்ஸ் பெஸ்ட்டாக சயின்ஸ் பெஸ்ட்டான்னு கேட்பேன். ஏன் கேட்பேன்னா, அவன் காமர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கான், ஏன் உனக்கு அதுதான் சூட்டபுளாக இருக்கும்னு நீ செலக்ட் பண்ணியிருக்க. அதே மாதிரி இந்த கோர்சஸ்லாம் இருக்குது, 5 கோர்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 12th ஸ்டாண்டர்டுக்கு. உனக்கு எந்த சூட்டபுளாக இருக்கும்? நீ வந்து டாக்ஸேஷன் ஃபீல்டில் இருக்கணும், ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்கணும், ரைட்? அப்போ நீ வந்து சிஏ பண்ணு. நீ வந்து லா ஃபீல்டில் இருக்கணும், கார்ப்பரேட் லீகல் லிட்டிகேஷனுக்கு போய் பார்க்கணும், அப்போ நீ சிஎஸ் எடுத்துக்கோ. நீ வந்து காஸ்டிங் பண்ணணும், ரைட்? மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி பண்ணணும், சிஎம்ஏ எடுத்துக்கோ, ரைட்? These are all the options which you have in Indian. Okay. International courses பார்த்தீங்கன்னா ACCA இருக்குது சார், and CMA USA இருக்குது. Okay. நார்மலி CMA USA நான் என்ன ரெக்கமெண்ட், இது ஏன் பர்சனல் சஜஷன்,
நார்மலி தட் இஸ் அ கோர்ஸ் வேர் இட்ஸ் அ 12 months ப்ரோக்ராம், ரைட்? இது US பேஸ்ட் கோர்ஸ் ஆக்சுவலி. அவன் என்ன சொல்லுவான்னா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இது பண்ணுன்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் முதலே சொன்னீங்க. ஆனால் சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பட் he allows them to do it before graduation also. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12 months தானே பண்ணிடலான்னு நினைப்பாங்க. சின்ன வயசில் ரிஸ்க் எடுக்கணும்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் ரிஸ்க்குனா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இந்தியன் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணும்போது கிளியர் பண்ணுறது uncertainty is there. அது ரிஸ்க் எடுத்து பண்ணாதான் you will get a greater reward. It's always greater the risk, greater the என்ன பெயினோ அதுக்கான ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த 12 months கோர்ஸ் CMA USA 12 to 18 monthsல பண்ணி முடிச்சிடலாம். அதை நான் எப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா 27 years ஆயிடுச்சு, ப்ரெஷர் வரும். நம்ம ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் 28 29னா பையனுக்கு வந்து ப்ரெஷர் வந்துடும், பொண்ணுக்கு ப்ரெஷர் வந்துடும். என்ன பண்ணிட்டு இருக்க, நெக்ஸ்ட் இஸ் டு மேரி தான், செட்டில் ஆகிட்டியா, மேனேஜர் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க ஒரு கம்பெனியில், ஏன்னா நீ வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிக்கலன்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஐ வுட் ரெக்கமெண்ட் CMA USA. ACCA பார்த்தீங்கன்னா இட்ஸ் அக்கௌண்டன்சி கோர்ஸ். அவங்களுக்கு தெரியும் CA இஸ் வெரி டஃப்னு சொல்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி ACCA இஸ் ஒரு க்ளோஸ் டு 2 to 3 years சார். அதுவும் 3 years சார், 3 years எடுக்கும். கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் சார். நான் கிளியராக சொல்கிறேன், இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து have to understand it clearly. ACCA is comparatively easier than CA. That is CA foundation, CA inter, CA final இருக்குது. ACCA கம்பேர் பண்ணால் CA ஃபைனலோட ஈஸி, ஃபவுண்டேஷனோட கம்பேர் பண்ணால் ACCA டஃப் தான். ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் CA வந்து 10% இருந்துச்சுன்னா ACCA 15 to 18% இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். தவிர ஏன்னா அவ்வளோ பேப்பர்ஸ் கிளியர் பண்ணிட்டு போகணும். ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் வில் திங்க் இன்டர்நேஷனல் கோர்ஸ்னால் ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி இல்லை, ரைட்? அண்ட் ஒரு பேப்பரும் எழுதலாம் ACCAல. வேற CAல வந்து நீங்கள் 4 பேப்பரும் ஒரே டைமில் எழுதணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ACCA கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் ஆல்சோ அஃபோர்டபிலிட்டி இருக்கணும் சார். ACCA பண்ணும்போது ஒரு பேப்பரும் அவங்க சார்ஜ் பண்ணுறது பவுண்ட்ஸில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நாட்டு படி 17,000 22,000 ஒரு பேப்பரும் காஸ்ட் ஆகும். அண்ட் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அது மறுபடியும் பே பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி அஃபேர். எனக்கு இதை ஒட்டி இன்னொரு கேள்வி இருக்குது கிறிஸ்டோபர் சார். இப்போ வந்து ACCA UKவாக இருக்கட்டும், இல்லை CMA USஆ இருக்கட்டும், நீங்கள் இன்டர்வியூட ஆரம்பத்தில் சொன்னீங்க இங்கே படித்தா டைரெக்டாக அங்கே வேலை கிடைக்காதுன்னு. நீங்கள் கரெக்ட். அவங்க சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு UG கோர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, இது பெட்டராக இருக்கும்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு ஏன் நம்ம பசங்க இங்கே படிக்கணும்? எதனால் ACCAவும் CMAவும் இங்கே படிக்கணும்? அவன் CSஓ நம்ம CAவோ அதே கிளியர் பண்ணிட்டு இங்கே இருந்துடலாம்ல. நான் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு IPL டீம் மாதிரி தான் சார், ரைட்? ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோன்னா, ரைட், ஒரு கார்ப்பரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஃபினான்ஸ் டீம்னு வச்சுக்கோங்கண்ணே. அவனுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். ஓகே, ரைட்? இப்போ நம்ம ஆக்ஷன் போகும்போது நம்ம தலை தோனி வந்து கொஞ்சம் FTR ப்ரைஸில் வருவார், ரைட்? அதுக்குன்னு எல்லாரும் தலை தோனி மாதிரியே நம்ம வச்சுருந்தோம்னா ப்ரைஸ் வந்து அதிகமாயிரும். பட்ஜெட் ஃபார் த ஃபினான்ஸ் டீம் வில் பிகம் வெரி ஹியூஜ், ரைட்? ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரு, ஒரு டொமஸ்டிக் பிளேயரு, அது கியூமுலேட்டிவாக போட்டு ஒரு ஃபினான்ஸ் டீம் மாதிரி கிரியேட் பண்ணி கார்ப்பரேட் ஓடும் வித்தின் த பட்ஜெட்டில். ஓகே. அப்போ தான் ஏன்னா இங்கேயும் நம்ம ஊர்லையும் ஓகே, ரைட்? நம்ம ஊரில் இருக்கிறவங்க CS முடிச்சவங்களும் இருப்பாங்க, CMA முடிச்சவங்களும் இருப்பாங்க, ACCA முடிச்சவங்களும் இருப்பாங்க. கரெக்ட். ஸோ ஒரு டீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அங்கங்கே பட்ஜெட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஹையஸ்ட் பேட் நார்மலி ஜென்ரலாக பேசுங்கன்னா CA தான் ஹையஸ்ட் பேடாக இருப்பாங்க. ஏன்னா எஃபர்ட்ஸ் வந்து அதிகம், இந்தியாவில் வந்து ரெகக்னிஷன் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, இந்த வேலைக்கு கேன் ஐ கேட்டா ACCA, கேன் ஐ கேட்டா CMA இந்தியாவா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ, என்ன மாதிரி பிளேயரோ நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ்க்கு போவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கார்ப்பரேட்லையும் ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் வச்சுருப்பாங்க. ஒரே ப்ரொஃபஷன் வச்சுருந்தா ஒரே ஸ்ட்ரென்த் தான் கிடைக்கும். அடுத்த இந்த ஆடிட்டிங் லைனில், இந்த ஃபினான்ஷியல் லைனில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 20 லட்சம் பேருக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அதுக்கான குவாலிஃபைடு பீப்புள் இன்னும் வரல. நிறைய பேர் நம்பிக்கை அதை எடுக்கலான்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? கரெக்ட் சார். வாட் ஐ சே, டு பி ஆனஸ்ட், நான் மேக்ரோ டேட்டாலாம் நானும் நியூஸ் பேப்பர் பார்த்து தான் பார்க்குறேன், ரைட்? 2047 இப்போ இந்தியா வந்து 30 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணோன்னா நம்மளுக்கு 30 lakhs ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் பீப்புள் தேவை. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து ஒரு 6 to 8 லட்சம் தான் இருப்பாங்க. ஓகே. ஓவராலாக ஓகே, ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடாக, ரைட்? இப்போ அந்த நம்பர் அச்சீவ் பண்ணணுன்னா எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ க்ரோத் இருக்குது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இன்ஸ்டியூட்டும் புரிஞ்சுக்கிறாங்க, அதை கரிக்குலம்மை மாற்றுறாங்க. இப்போ சொல்லுவாங்க இந்த இந்தியன் கோர்சஸ்லாம் மகப் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இல்லை. புரிஞ்சு எழுதுனா தான் பாஸ் ஆகும். ஸோ எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கு, ரைட்? இப்போ நம்ம அறிவி ப்ரோ அகாடமி பொறுத்த வரைக்கும் ஒரு
ஒரு சிறப்பான விஷயம் நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? ஆஸ் அ காமர்ஸ் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஒரு பையன் வரான் உள்ளுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் அவனை எப்படி கைட் பண்ணுவீங்க? எதனால் ஒரு 10 வருஷமாக இவ்வளோ சஸ்டைனபிளாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இது இருக்குது? ஃபோன் எடுத்து நம்பர் அடிச்சிங்கன்னா அறிவு ப்ரோவை வி வில் ஜஸ்ட் கவுன்சில், ரைட்? அங்கே கூப்பிட்டு ஒரு கவுன்சிலர் வந்து கூப்பிட்டு கைட் பண்ணுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணோடனே வி டோன்ட் செல், வி ஜஸ்ட் டெல் இதுதான் லெவல், இதுதான் இதுதான். நாங்கள் கவுன்சிலருக்குலாம் எக்ஸாம் வைப்போம் சார். கிளாஸ் எங்கள் கரிக்குலம் நிச்சயமாக வேணும். கவுன்சிலர் ஏன் கரெக்டாக சொல்கிறான்னா அப்டேட்டடாக இருக்கானா நாங்கள் எக்ஸாம் வச்சுருப்போம் அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் கரிக்குலம் வந்து கவுன்சிலருக்கு வி டேக் ஸோ மச் ப்ரைட் இன் வாட் இஸ் கைடிங் த ஸ்டூடெண்ட் ப்ராப்பர்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தட் இஸ் ஸ்டெப் 1, ரைட்? ஸோ நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூட சும்மா கூப்பிட்டு இதுதான் கோர்ஸு எது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னு சொன்னால் கூட மை டீம் வில் பி வெரி ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் இட். Point number 1. Point number 2, we are professionally managed company, sir. இங்கே வந்து teachers teach, managers, employees work for particular what to say the protocols and processes. Very simple process. CEO principle சொல்லுவோம் சார். Customer first, second is employees and faculties, third is the owner, right? CEO principle. Students are guided first. Secondly, students are everything for us. Okay. Classes நடக்குதுன்னா நீங்கள் இப்போ ஊபர் கேப் எடுக்கிறீங்களே சார், ஊபர் போனோடனே 5 ஸ்டார் போடுவீங்களே, அதே மாதிரி ஈச் கிளாஸ் வி எவாலுவேட் வெதர் த ஸ்டூடெண்ட் இஸ் லைக்கிங் இட் ஆர் நாட். அண்ட் மாக் எக்ஸாம்ஸும் டிஜிட்டலாக ஆன் டிமாண்ட் மாக் எக்ஸாம். இப்போ 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் சார். ஒன் இஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஆப்பில் வந்து எப்போ வேணாலும் எழுதலாம். ஒரு சாப்டர் அவன் படிக்கிற பேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், கிளாஸ் வந்து வேறு பேஸில் இருக்கும். ஸோ அவன் படிக்கிற பேஸ் முடிச்சுட்டு மாக் எக்ஸாம் ஆன் டிமாண்ட் எழுதலாம். இல்லைனா கிளாஸ்லேயே டீச்சர் வந்து எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதெல்லாம் செல்ஃப் எவாலுவேட்டட் வாட் சே கரெக்ஷனாகவும் இருக்கும். ஸோ மாக் எக்ஸாம்ஸு கிளாஸ் ஆல் த டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் சார். அறிவு ப்ரோவில் there's no unqualified professional. Management is professionally qualified. So teacher also we wanted to be having a professionally qualified da, right? So professionally qualified faculties, so notes எல்லாமே கொடுத்துருவோம். Yes, efforts வந்து ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும், ரைட்? மோட்டிவேஷன் பண்ணுவோம். ஆனால் if a student passes, it is the reason student's success தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிறானா அது அவன் சக்ஸஸ் ஆகும். நம்ம கைட் தானே பண்ண முடியும், நம்ம எஃபர்ட்ஸ் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பர்சன்டேஜ் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜோட அதிகமாக இருக்கும். வெரி நைஸ், ரைட்? ஸோ அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும், நம்ம கைட் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ண முடியும். இதுதான் பார்த்துக்கோ. ஸோ நம்ம அறிவு ப்ரோ அகாடமியை பொறுத்த வரைக்கும் அறிவு ப்ரோ 1 அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான டாக்காக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். என்ன விஷயத்தை வித்தியாசமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதில்? ஸோ இது அறிவு ப்ரோ 1 லாஸ்ட் இயர் தான் சார் நாங்கள் லான்ச் பண்ணோம், ரைட்? வி ஐடென்டிஃபைட் அ பெயின் பாயிண்ட். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் கேட்டிங்களா, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிங்க தட் எப்படி ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு சூஸ் இஸ் கரியர்னு. நிறைய பேர் வந்து தப்பாக சூஸ் பண்ணிடுவாங்க. தட் ஐ வாண்ட் டு டூ ஏ கோர்ஸ், அப்புறமா இந்த மிட்வேல யோசிப்பாங்க பி கோர்ஸ் பண்ணியிருந்தா பெட்டராக இருக்கும்னு, ரைட்? ஸோ இது பெயின் பாயிண்ட் நாங்கள் பார்த்தோம். வி தாட் வி ஆர் இன் அ வெரி குட் பொசிஷன் டு சால்வ் தட் பெயின் பாயிண்ட். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் வி ப்ரொவைட் எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ, ஏசிசிஏ, CFA, CPA, CMUSA, EA, FRM, CA and ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ். இதில் 10 கோர்சஸ் இருக்குது சார். நாங்கள் எல்லா 10 கோர்ஸையும் எடுத்து போட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் we offer to the student. ஓ நைஸ். இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணனா உனக்கு என்ன சூஸ் பண்ணுறியோ, இப்போ நீ ஃபஸ்ட்டு CA எடுக்கிறியா, ஓகே, அப்புறமா உனக்கு வந்து புரியல ஆர் யூ வாண்ட் டு மூவ் டு CS, யூ லேர்ன் மோர் அபவுட் த ஒரு கரிக்குலம். எனக்கு CS இருக்கு, CS பண்ணணுமா பண்ணு, ஆர் CAயும் பண்ணும் CMAயும் பண்ணும். கொஞ்சம் பேர் டூவல் கோர்சஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ CS ACCA பண்ண மாதிரி கொஞ்சம் பேர் டூவல் கோர்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதையும் பண்ணிக்கோ. ஸோ டைமிங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம். ஆன்லைன், ஆஃப்லைன், ரெக்கார்டட், எனி மோட் you want to attend, your mode, your course, your city, wherever you want to study, you can study whatever course under one subscription. So இது ஒரு பெயின் பாயிண்ட்டாக நாங்கள் பார்த்துருந்தோம். ஒரு கோர்ஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஃபீ பே பண்ணிடுவோம், அப்புறமா ஈ கேனாட் மூவ் டு அன் அதர் கோர்ஸ், ரைட்? ஸோ நாங்கள் பிகாமோட, ரைட், ஒரு ஆன்லைன் பிகாமோட we are integrating it with all these 10 professional courses with skill development போட்டு, and we help in placements also. Oh nice, right? One what to say disclaimer I want to tell, இது ஆன்லைன் பிகாம் நான் இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் would not what to say accept what to say this as a recognition. I'm just இது தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறனால நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் கேட்பாங்க. நான் இதை கோர்ஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப், காமர்ஸ் ஆக்சுவலி பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தேவையில்லை, ரைட்? ஆனால் இந்த மாதிரி கேட்பாங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன்,
ரைட், ஸோ தட் தே ஆர் வெரி கிளியர் ஆன் இட். இப்போ இதுக்கான டியூரேஷன் என்ன இருக்குது? ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நான் சேர்ந்துட்டேன், நான் பாட்டு வருஷ கணக்காக படிச்சுட்டே இருந்தா we give approx of 4 years validity. 4 years, nice. Right, 4 yearsல எல்லாமே முடிச்சிடலாம். And we also see we have a policy where a good student we will not let them go. சப்போர்ட் பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணுவோம். அது ஒரு பாலிசியாகவே போட்டிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் டிசிப்ளின் வைஸ் கோர்சஸ். சும்மா அன்லிமிட்டடாக விட்டுருவோன்னு சொன்னால் அவன் வந்து உட்காந்துட்டே இருந்தான்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்லாம் கவர் பண்ண முடியாது. ரைட், அவன் நீங்கள் கேட்ட மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, ஸோ வாட் வி டூ இஸ் ஒரு குட் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் லெவலில் இருக்கான், அவனை சப்போர்ட் பண்ணணும்னா அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லாமல் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் placements also we will train the students in skill. இப்போ இந்த AI டெக்னாலஜிலாம் வருது, we train them on that and we will them place them also, right? So place பண்ணும்போது we are also assuring them if they finish any of the courses. அறிவு ப்ரோலேயே நான் 75,000 rupees minimum per month pay பண்ணலாம் மாதிரி இருக்கும். We need those kind of professionals. புரியுது, நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ வி ஆர் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறோம், வி வில் பிளேஸ் தம். இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் பிகாம் முடிச்சுட்டு வந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வரான்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறான் பிகாம். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டும் வேறு டைப். அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, என்ன பிளான் வச்சுருக்கான், எந்த ஃபீல்டில் போகிறான், அது என் கவுன்சிலர்ஸ் வந்து பேசி தான் தெரிஞ்சுக்கணும். ரைட், ஜென்ரலாக அதான் சொன்னேன். லா படிக்கணும்னா, லா லிட்டிகேஷன்ஸ் போகணுன்னா சிஎஸ் எடுத்துக்கும். ஆடிட்டிங் ஃபினான்ஸ் போனோன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். உனக்கு டைம் இருக்குது, உனக்கு டைம் இல்லை, அது பொறுத்து யூ ஹேவ் டு சூஸ் இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி போகிறோம்னா ஒன்று போ. கரெக்ட். வாட் இஸ் ஃபினான்ஷியல் ஆல்சோ பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் சார். காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா யூ கேன் அஃபோர்ட், ரைட், தென் இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் நீ ஆப்ட் பண்ணலாம். காசு இல்லைனா யூ ஹவ் டு கோ ஃபார் இந்தியன் கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கைட் ஒரு ஸ்டூடெண்ட்டையும் புரிஞ்சு தான் நம்ம வந்து ஜென்ரலிக்காக சொன்னோன்னா அவங்களுக்கு புரியாது. வி டோன்ட் செல், வி ஜஸ்ட் டெல் அப்படின்ட்டீங்க. கவுன்சிலர் தான் முதல்ல எடுப்பாங்க, கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கு, நான் வச்சுக்கிறேன். நீங்கள் சொன்னதான் சார் உங்கள்கிட்ட சொன்னேன். இல்லை, இந்த டோனில் நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு, பார்த்துங்க. நீங்கள் அழகாக அது இதே போட்டுடலாம், டேக்லைனாகவே போட்டுடலாம் கீழே. இப்போ அறிவிப்ரோ அகாடமி வந்து பிரான்ச்சஸ் எங்கெங்கே இருக்குது சார்? சார் இப்போதைக்கு ஆஸ் வி ஸ்பீக் 5 branches இருக்குது. ரைட், 2 சென்னையில், 2 பெங்களூரில், 1 கோயம்புத்தூரில். பை இயர் எண்ட் வி ஆர் பிளானிங் 5 more branches to be launched. ரைட், பார்ப்போம் எப்படி இருக்கு. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் காலேஜ் டைப்ஸ். அதுதான் அந்த அறிவிப்ரோ ஒன்ல பண்ணுறத விஷயமா அந்த காலேஜ் டைப்ஸுங்கிறது? இல்லை, காலேஜ் டைப்ஸ் வந்து வாட் சே வி ஹேவ் டைட் அப் வித் அ பிகாம், அது டிஃப்ரெண்ட். காலேஜ் டைப்ஸ் இஸ் வேர் வி கோ அண்ட் ட்ரெயின். இப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி வாட் சே என்சிஆரில் வந்து நாங்கள் போய் சிஏ அங்கே சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்வி யூனிவர்சிட்டி பெங்களூரில் நாங்கள் போய் அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்களே, அங்கே போய் நாங்கள் வந்து இப்போ டெல்லிக்கே போயிருவீங்க, பெங்களூருக்கே போயிருவீங்க. எஸ், அங்கே காலேஜுக்கே வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வி டூ that services also. வேறு காலேஜ் இஸ் இன்ட்ரெஸ்டட், நான் எங்கள் பசங்களுக்கு 50 பேர் இருக்காங்க இங்கே, நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா, we go to that colleges. அந்த மாதிரி எவ்வளோ காலேஜஸ் டைப் பண்ணியிருக்கீங்க? we have around 30 colleges active இப்போதைக்கு, ரைட், அண்ட் we are doing, அங்கேயும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ஏதாவது காலேஜஸ் இன்ட்ரெஸ்டடாக கூட உங்களோட அசோசியேட் பண்ணிக்கலாம். we are more than happy to associate with them. அதுக்கு அடுத்து தலைவா என்னால் சிஏ முடிக்க முடியாது ஆனால் நல்லாவும் சம்பாதிக்கணும்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? கரெக்ட் சார், அந்த மாதிரி பசங்களுக்கு, ரைட், I would not recommend international courses. நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க கிளியர். திருப்பியும் நான் என்ஃபசைஸ் பண்ணுறேன். ஏன்னா அஃபோர்டபிலிட்டி தான் சார், வேறு ஒன்றும். சிஎஸ் படி, இல்லைனா சிஎம்ஏ படி, இல்லைனா சிஏ படி. முடியாதுன்னா இங்கே நீ கமிட்மெண்ட் பண்ண முடியும்னா நீ எனி கோர்ஸ் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் நாட் நெசசரி நீ சிஏ தான் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் இல்லை. நீ சிஎம்ஏ பண்ணுறியா சிஎஸ் பண்ணுறியோ பண்ணு, ஆனால் வெறித்தனமாக பண்ணு. அதை தான் நான் சொல்லுவேன். பி த பெஸ்ட் இன் வாட் யூ எவர் யூ சூஸ். அண்ட் அந்த ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா யூ வில் டூ வெல். சார், எப்பயுமே எல்லாருமே ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறப்ப மோட்டிவேட் பண்ணி அதில் சேர வச்சுருவாங்க சார். பஸ்ஸில் ஏற்றிடுவாங்க. இப்போ பஸ் எங்கே போகுதுன்னு தெரியாது, நிப்பாட்டுறேன் ஸ்டாப்பிங் வந்துருச்சுன்னு சொன்னால் நிப்பாட்ட மாட்டாங்க, இல்லைனா தண்ணி வேணுண்டானா இறக்கி விட மாட்டாங்க. அப்படி ஆயிடக்கூடாது. நம்ம அதில் அறிவிப்ரோ அகாடமியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சார், தேர் இஸ் ஆஃப்லைனில் சென்டர்ஸில் இருந்தீங்கன்னா there will be academic executives who will be there to guide you on any every பண்ணிர போகிறாங்க. இப்போ ஆன்லைனில் ரெக்கார்டடில் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், ஹெல்ப் அட் அறிவிப்ரோ ஆர் ஒரு நம்பர் வச்சுருக்கோம், ரைட். ஹெல்ப் அட் அறிவிப்ரோவில் மெயில் போட்டாங்கன்னா போதும் சார், வித்தின் 24 hours, ரைட், எனி டைப் ஆஃப் இஷ்யூ வில் பி சால்வ் பை மை டீம். மெயில் இல்லைனா ஒரு கால் பண்ணாங்கன்னா ஒரு டிக்கெட் ரேஸ் ஆயிரும். ஓகே, ரைட். இப்போ ஒரு இஷ்யூ இருக்குன்னு ஒரு டிக்கெட் ரேஸ் ஆயிடும், டிக்கெட் இருக்குன்னு இஷ்யூன்னு ரேஸ் ஆயிரும். இந்த மாதிரி இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னா அது கேப்சர் பண்ணிக்கும் வாட் இஸ் த இஷ்யூன்னு. ஏன்னா பேக் அண்ட் ஆக்சஸ், ஏன்னா 100 பேர் ஆன் ஒன் டைம் கூப்பிட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஆக்சஸ் கொடுக்குறதுக்கு, ரைட். ப்ராப்பரான எஸ்எல்ஏ போட்டு நாங்கள் பார்த்து கண்ட்ரோல் பண்ணி
அண்ட் சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ ஐ பர்சனலி மானிட்டர் த சிஸ்டம் ஆல்சோ. ஐ ஆல்வேஸ் நான் வந்து 24 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறேன், பட் we try to make it less than 4 hours. ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி. நான் வந்து சொல்லுவேன், சேல்ஸ் முக்கியமாக சப்போர்ட் முக்கியம்னா சப்போர்ட் தான் முக்கியம். சப்போர்ட் பண்ணவே சேல்ஸ் வந்து கரெக்ட். ஸோ பசங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். இப்போ ரிசல்ட்ஸ் வந்துச்சு, ரைட், வி காட் ஒரே டைமில் 900 கால்ஸ் வந்துச்சு, ரைட். எங்கள் சிஸ்டம்ஸ் ரெடி இல்லை, 900 கால்ஸ் எப்படி ஒரே டைமில் அப்பாயிண்ட் பண்ணும்போது. ஸோ வி ஹேட் டு டீம் ஹேட் டு ஒர்க் லிட்டில் பிட் மோர், எல்லாத்தையும் ரீச் அவுட் பண்ணி கைட் பண்ணாங்க. தட் இஸ் மை டீம். அதனால் பசங்களா, நீங்கள் எங்கே இருக்குன்னு முடிவு பண்ணீங்க, நம்ம ஊர்லேயே வெளிநாடா? வெளிநாடுன்னு போகிறப்ப ஏசிசிஏவாக இருக்கலாம், அது சிஎம்ஏவாக இருக்கலாம், ஆனால் எனி யூஜி டிகிரி முடிச்சுட்டு பண்ணுறது நல்லதுன்னு சார் அட்வைஸ் பண்ணியிருக்கார். சூப்பர் சார், அமேசிங்கான ஒரு விஷயம். நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எனக்கு எப்பயுமே பிடிக்கும். நான் லேர்னிங் தானே லைஃபே, லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். ரொம்ப அழகாக கிளாரிட்டியாக அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ஒரு 10 இயர்ஸ் ஜேர்னி அறிவு ப்ரோ அகாடமியோடது. இன்னும் நிறைய வருடங்கள் இருக்குது, நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. என்னோடய பெஸ்ட் விஷஸ். நிறையா என்ன சொல்கிறது, ஒரு வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் மேலே கொண்டு வரணுங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள் சார். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.